பிரித்தானியாவில் சைபர் தாக்குதல்கள், இயற்கை பேரிடர்கள் மற்றும் திடீர் மின்சார தடைகள் போன்ற பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் தயாராகி வருவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவின் பிரதான ஏடிஎம் நெட்வொர்க் நிறுவனமான லிங்க் நடத்திய ஆய்விலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின்படி அவசர தேவைகளுக்காக மக்கள் பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். 17% மக்கள் அவசர காலங்களில் பயன்படுத்துவதற்காக தங்களது வீடுகளில் பணத்தை சேமித்து வைத்துள்ளனர். 49% மக்கள் மின்கலத்தினால் இயங்கும் டார்ச் விளக்குகளை தயாராக வைத்துள்ளனர். 47% மக்கள் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டின்னில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சேமித்து உள்ளனர். 37% மக்கள் மின்சார தடை ஏற்படும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவதற்காக பவர் பேங்க்களை சார்ஜ் செய்து வைத்துள்ளனர். டிஜிட்டல் மயம் அதிகரித்து வரும் நிலையிலும் பிரித்தானியாவில் கணிசமான மக்கள் இன்னமும் பணத்தையே நம்பியுள்ளனர். எனினும் கடந்த வருடங்களோடு ஒப்பிடுகையில் ரொக்க பண பயன்பாடு வீழ்ச்சியடைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 73% காணப்பட்ட பண பயன்பாடு 2025இல் 69%, இந்த ஆண்டில் 61%, குறைவடைந்துள்ளது. கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு 42% கண்டெக்ட்லெஸ் கார்டுகளையும் 30% மொபைல் போன்களையும் பயன்படுத்துகின்றனர். அதேவேளை 10% மக்கள் தங்களை முற்றிலும் பணமில்லா நுகர்வோராக மாற்றிக் கொண்டுள்ளனர். ஆய்வில் பங்கேற்றவர்களில் 56% தாங்கள் அடுத்த 12 மாதங்களுக்குள் முற்றிலும் பணமில்லா நிலைக்கு மாறப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் கட்டண முறைகளில் கோளாறுகள் ஏற்படும் போது கையில் இருக்கும் ரொக்க பணமே தங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இதுகுறித்து லிங்க் நிறுவனத்தின் மூலோபாய இயக்குனர் கிரஹாம் மோட் கருத்து வெளியிடுகையில், கார்டுகள் மற்றும் மொபைல் பேமெண்ட்ஸ்கள் பலரின் முதல் தேர்வாக இருந்தாலும் மில்லியன் கணக்கான மக்கள் இன்னமும் பட்ஜெட் மேலாண்மை மற்றும் தனியுரிமைக்காக பணத்தையே நம்பியுள்ளனர். குறிப்பாக மின்சார தடை மற்றும் சைபர் தாக்குதல்கள் குறித்த அச்சம் காரணமாக மக்கள் தற்காப்பு நடவடிக்கையாக வீட்டில் அவசர பணத்தை சேமிக்க தொடங்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளார்.